என் பேர் கண்ணன். 12 வருஷமாக தொடர்ந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் தான் பண்ணியிருந்தாங்க. விளக்கெண்ணெய் போட்டு கருப்பாக இருந்துச்சு தேர். டிவிசிலேருந்து சுத்தம் பண்ணி கொடுத்து எங்களுக்கு மரமாக கையில் கொடுத்தாங்க. அதிலேருந்தே வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வார்னிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீலுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறோம், கும்பலுக்கெல்லாம் கோல்டு கட்டுறோம். அது இப்போ 12 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கொரோனா டயத்தில் 2 வருஷம் பார்க்கல. இப்போ இந்த தடவை பார்த்துட்ருக்கோம். சாமி எல்லோரும் சாமி கும்பிட்றோன்னு சொல்லி சித்திரத்தில் அறிவிச்சிட்டாங்க. இந்த தடவை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான தூசி இருந்துச்சு. ரோடு போட்டாங்க, 2 வருஷமாக அப்படியே இருந்தோன்னே அது அளவுக்கு அதிகமாக தூசி இருந்துச்சு. அதையும் க்ளீன் பண்ணி திருப்பி வார்னிஷ் பண்ணியிருக்கோம். சக்கரம் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10 பேர் டெய்லி பார்த்துட்ருக்கோம். 10 நாளாக இது முடிக்கிறதுக்கு. கோச்சிவுட் வார்னிஷ்னு சொல்லி ஸ்பெஷலாக தயார் பண்ணுறாங்க. ஃப்ளாஷ் பெயிண்ட்ஸ்ன்னு சொல்லி கம்பெனி பரம்புப்பட்டியில் இருக்காங்க. இது வந்து மூலிகை கலந்த வார்னிஷு. மித்த கேரளாலெலாம் வள்ளங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ப்ராடக்ட் இது. மனிதனுக்கு கெடுதி வராத அளவுக்கு எங்களுக்கு நாங்களே வேலை பார்க்குறோம். எங்களுக்கே மூச்சு திணறலும் வராது. அந்த மாதிரி குவாலிட்டியான வார்னிஷ் தான் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயிலிருந்தும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மரத்துக்கு எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாது, கண்ணெல்லாம் எதுவும் படக்கூடாது, வடிஞ்சு இங்கே உட்காரக்கூடாது. அதனால லைட்டாக ஒரு தொடப்பு மாதிரி வார்னிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 12 வருஷமாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நாங்கள் வேலை முடித்த உடனே டிவிஎஸ்லேருந்து வந்து வீலை கழட்டி அதில் வந்து பழைய கிரீஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு புது கிரீஸ் எடுத்து ஃபுல் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஃப்ரீயாக தேர் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம ஊர் கோயில், நம்ம தேர், வேலைன்றதை விட நம்ம தேர் நம்ம பண்ணி கொடுக்குறோம்ன்ற மன நிறைவு இருக்கு. எல்லாம் வல்ல அன்னை அங்கேயற்கண்ணை மீனாட்சி உடனாகிய சொக்கநாத பெருமான் 64 திருவிளையாடல்கள் புரிந்து சுந்தரபாண்டியன் என்னும் திருநாமம் தாங்கி அரசாட்சி புரிந்து ஆட்சி செய்த இந்த மதுரை எம்பதியிலே ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவானது கோலாகலமாக மிகவும் விமர்சையாக பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு விசேஷம் போல இதை நினைத்து கொண்டாடும் அளவிலே மிகப்பெரிய ஒரு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இந்த சித்திரை திருவிழாவானது கொடியேற்றத்துடன் நமது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் துவங்கப்பெற்று இந்த திருவிழாவின் 11வது நாளான ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இந்த திருவிழாவின் முத்தாய்ப்பாக விளங்கும் தேர் திருவிழாவானது நடைபெற உள்ளது. அதற்கு மறுநாள் 12ஆம் நாள் திருவிழாவான தீர்த்தவாரி உற்சவத்துடன் திருவிழாவானது நிறைவடையும். சித்திரா பௌர்ணமியில் நிறைவடையும் இந்த சித்திரை திருவிழாவின் 11வது நாளில் நடைபெறக்கூடிய இந்த தேர் திருவிழாவானது மக்கள் பக்தி பரவசத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் திருவிழாவாக மதுரையில் நடந்தேறி வருகிறது. இப்பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வலம் வரக்கூடிய இந்த சுந்தரேஸ்வரருடைய தேரும் அன்னை மீனாட்சியினுடைய தேருமாக 2 தேர்கள் இப்பொழுது நமது ஆலயத்தின் வசம் உள்ளது. இந்த 2 தேர்களும் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையானது. இந்த எம்பெருமானும் எம்பிராட்டியும் தேருக்கு எழுந்துருவதால் அன்றைய தினம் அவர்கள் நேரடியாக கருவறையிலிருந்து தேருக்கே வந்து மக்களுக்கு அருள்பாலிப்பதாக அமைவதால் தான் அன்றைய தினம் தேரோட்டத்திற்கு இறைவன் கிளம்பிய பிறகு கோவிலின் நடையை அடைத்து தேரோட்டம் நிறைவு அடைந்து தேர் நிலைக்கு வந்த பிறகுதான் மீண்டும் கோவில் நடையானது திறக்கப்படும். அதுவரை பக்தர்களுக்கு ஆலயத்தின் உள்ளே தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் இறைவனும் இறைவியும் அன்றைய தினம் தேரிலே இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் அங்கு சென்று இந்த வருடத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை கண்டு கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகமங்களிலே சொல்லிய வண்ணம் இந்த கோவிலானது அந்த நேரத்தில் நடை சாத்தப்பட்டு இருக்கும். இந்த தேர் திருவிழாவை தரிசனம் செய்வது ஒரு வருடம் முழுவதும் இறைவனை சிவாலயத்திற்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனானது
தேர் திருவிழாவை தரிசனம் செய்யும் பொழுது நமக்கெல்லாம் கிடைக்கப்பெறுகிறது. இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த தேர் திருவிழாவிற்கு பக்தர்கள் அனைவரும், ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் வந்திருந்து அம்மையப்பரை தேரிலே தரிசனம் செய்து அம்மையப்பரின் அருளுக்கு பாத்திரமாகும்படி ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் சிவாச்சாரியர்கள் மற்றும் பக்தர்கள் குழுக்களின் சார்பாகவும் நமது தொலைக்காட்சியின் சார்பாகவும் பக்தர்களை கேட்டுக்கொள்கிறோம்.